ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்னடி சொல்ற? உனக்கு தெரியுமா? எங்கடி? உன் புருஷன் கிட்டதான். ரஜினி, இங்க பாருமா, எங்க அண்ணன் மேல அநியாயமா பழி போட்டுன்னு வச்சுக்க. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்க. என்ன சித்தப்பா பண்ணுவீங்க? உங்க அண்ணன் என்ன அவ்வளவு உத்தமரா? உங்க மனசு தொட்டு சொல்லுங்க பாக்கலாம். தான் குடும்பத்தை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட குடும்பம் நடத்திட்டு ஜெயில இருந்தேன்னு பொய் கதை சொல்லி ராதிகாவுக்கு போலி செயின் போட்டு ஏமாத்தி அசிங்கப்படுத்தி என்ன ஜெயிலுக்கு அனுப்புனாரு. இப்போ இந்த முக்கியமான நேரத்துல பரம்பரை வீட்டை விக்கிறது கஷ்டமா இருக்குன்னு டிராமா போட்டு அம்மாவை ஏமாத்தி பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டாரு. கோயிலுக்கு போறேன் தாண்டி என்கிட்ட சொன்னாரு. மா, அவர் சொல்ற கதையெல்லாம் நீ மட்டும் தான் நம்புவ. அடுத்த கதையை சொல்லி உன்னை தூங்க வச்சுட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டாரு. அவரை நம்பாதான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்ககிட்ட, கேட்டியா நீ? திரும்பவும் நம்மள ஏமாத்தி மொத்தமா கழுத்து எடுத்துட்டு போயிட்டாரு. ரஜினி, இப்ப நம்ம என்ன பண்றது? நைட்டே பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரா, இல்ல இப்ப நம்ம எல்லாரும் இங்க வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போனாரான்னு தெரியல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான். ரஜினி, மா, நீங்க எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆனா பணத்தை வச்சுட்டு தான் இங்க இருந்து போக முடியும். சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்க பணம் நிச்சயமா வந்துரும். எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா பணத்தை கொடுத்தாதான் இங்க இருந்து போக விடுவேன். இல்லன்னா உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமாமா, எங்க நிலைமையில நீங்க இருந்தா எப்படின்னு கேட்டீங்கல்ல, அதே தான் நானும் கேக்குறேன். என் நிலைமையில நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? கேட்டீங்களா சித்தப்பா? இதுக்கெல்லாம் காரணம் உங்க அண்ணன் தான். அவர் அப்பான்னு கூப்பிடலன்னு உங்களுக்கு எல்லாம் வருத்தம் வேற. ஒவ்வொருத்தர் எப்படி இல்லாம ஊரை ஏமாத்தி பொண்டாட்டி பிள்ளைங்களை காரு பங்களான்னு வசதியா வாழ வைக்கிறாங்க. ஆனா டேய், நீ யாரா குறுக்க? பேசாம வாயை முடிட்டு இருந்துக்க. தேவையில்லாம பேசி வாங்கி கட்டிக்காத, பாத்துக்க. கொடுக்கல் வாங்கல் என்னன்னு எங்களுக்கும் தெரியும் மாமா. சித்தப்பா, பார்த்திபா அமைதியாரு. நான் எல்லார்கிட்டயும் பேச்சு கேட்டு அசிங்கப்படுறதுக்குனே பிறவி எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, நீ பணத்தை கொடுக்காம நம்ம இந்த இடத்தை விட்டு போக முடியாது. அப்படியே போறதா இருந்தா ஜெயிலுக்கு தான் போகணும். சித்தப்பா, நான் என்னமா பண்றது? சூழ்நிலை அப்படி இருக்கு. உங்க அண்ணன் அப்படி ஆக்கிட்டாரு. இங்க பார், அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. ஒண்ணு பணத்தை கொடுக்கணும், இல்லனா ஏற்கனவே பேசினபடி வீட்டை அவர் பேருக்கு எழுதி கொடுக்கணும். அவ்வளவு பணத்துக்கு எங்க தம்பி போறது? அப்போ எல்லாரும் வந்து கையெழுத்து போடுங்க. நமக்கு வேற வழி இல்லையே. ஏன் அப்படி பாக்குறீங்க? நீதான் சொல்லணும் பார்த்திபா. நானா? நான் என்ன சொல்லணும்? ஓ, நான் தான் சொல்லணுமா? சொல்லிட்டா போச்சு. உங்ககிட்ட சொல்ல எனக்கு நிறைய இருக்கு. நீயாவே கூப்பிட்டு சொல்லுன்னு சொல்ற. இந்த சான்ஸ மிஸ் பண்ண முடியுமா? சொல்றேன். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஹலோ, என்ன பண்ற நீ? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நடிக்காது பார்த்திபா. நான் எதை பத்தி கேக்குறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, நிஜமா தெரியலங்க. இங்க பாரு, நான் மனசுல என்ன நினைச்சாலும் கண்ணுல தெரியும்னு சொன்னேன். அதுவா? ரொமான்ஸா இருந்தா டக்குன்னு தெரிஞ்சிரும். நான் வேற உங்க கண்ணை சரியா பாக்கலையா? இருங்க பாக்குறேன். விளையாடாத பார்த்திபா. நான் சொல்லுன்னு கேட்டது பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணனு. பணமா? நானா? என்ன பணம்? அதான் அந்த ரவுடிங்களுக்கு கொடுத்த பணம். அப்புறம் இப்ப காணாம போய் திரும்ப வந்திருக்கேன், 25 லட்சம். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு உன் பணம் தான். ஏங்க, சத்தியமா இல்லங்க. பொய் சொல்லாத பார்த்திபா. எனக்கு நல்லா தெரியும், உன்னை தவிர யாராலையும் இதை பண்ண முடியாது. நீங்க என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நான் எதுவுமே பண்ணல. நடந்ததுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல.
அப்படியா? என் கண்ணை பார்த்து சொல்லு. வீட்டை விக்காம இந்த பிரச்சனை சரியானது உன்னால் தானே எனக்கு நல்லா தெரியும். இல்ல, அவர் கோவிலுக்கு போனாரு, பணத்தை மாமா கிட்ட கொடுத்து வச்சிருந்தாருன்னு சொன்ன கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. உண்மையை சொல்லு. சொல்ற மாதிரி எந்த உண்மையும் என்கிட்ட இல்ல. சரி, நீயா எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஓகே? கேளுங்க. அந்த ஆள் தானே பணத்தை தூக்கிட்டு ஓடினாரு. நீ கண்டுபிடிச்சு பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்க. கரெக்டா? நீங்க படத்தை கதை எழுத போலாம். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. இனிமேதான் வீட்டுக்கு போய் உங்க மாமா கிட்ட பேசி என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேன், அப்படிதானே? ஏமாமா, பணத்தை பத்திரமா இருக்கணும்னு என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்களா? நடந்த உண்மை என்னன்னு நான் சொல்லட்டுமா? மாப்பிள்ள, சொந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி திருட உங்களுக்கு கேவலமா இல்ல? அதுவும் அந்த பணத்தை எதுக்காக, எப்படி வந்த பணம் தெரிஞ்சு தூக்கிட்டு போயிருக்கீங்க? ஏதோ தெரியாம அந்த வயசுல இந்த குடும்பத்தை விட்டு இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு கிரிமினலா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா. இல்ல மாப்பிள்ள, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அதான் கேட்டோமே. ரஜினி கிட்ட நீங்க சொன்ன கதைய எவ்வளவு தைரியம் இருந்தா அதுவும் இவரை வச்சுக்கிட்டே போய் சொல்லுவீங்க? ரஜினி ஒருத்தி தான் இவரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா பார்த்திபா. அப்படி இருந்துமே சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்ட பார்த்திருக்காரு. இந்த குடும்பத்துல எல்லார பத்தியும் ரஜினி நல்லாதான் புரிஞ்சு வச்சிருக்கா. பாசத்துல கூட அவ நேர்மையாதான் இருக்கா. அவளுக்கு இப்படி ஒரு அப்பாவா? இங்க பாருங்க, நீங்க இருந்தாதான் அத்தை சந்தோஷமா இருப்பாங்க. அதனால மட்டும்தான் ரஜினி உங்களை விட்டு வச்சிருக்கா. ரஜினியோட சந்தோஷத்துக்காக நான் பொறுமையா இருக்கேன். ரஞ்சிதா, என்னங்க? நான் கிளம்புறேன். அது வந்துட்டேங்க. இந்தாங்க, நேரத்துக்கு சாப்பிட்டுருங்க. அம்மா, லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டேன். நான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து. சரிடி. வரேன் ரஞ்சிதா. சரி. வா அனிதா, எப்படி இருக்க? ஹாய். அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீ எதுக்காக அவளை பார்க்கணும்? அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போய் அடுத்த திட்டம் போட பாக்குறியா? மா, அது எல்லாமே இப்பதானே. அதுக்கு முன்னாடி ரஜினி என் ஃப்ரெண்டு, அத மறந்துடாதீங்க. ஏ அனிதா, உட்காரடி. அக்கா, அனிதாக்கு ஒரு காஃபி. அவ கடைக்கு போனோம். சங்கரி, நீ கிளம்பு. என்னங்க, உங்களுக்கு லேட் ஆகுதுல, கிளம்புங்க. என்னக்கா, எப்ப வந்த? இப்பதான். அம்மா, என்ன இவ்வளவு தூரம்? டேய், இது என் ஃப்ரெண்டு ரஜினியோட வீடு. உனக்கு முன்னாடியே நான் இங்க வந்துட்டு தான் போயிட்டு இருந்தேன். இப்பவும் உனக்கு ரஜினி ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. நீதான் மாறி. இப்ப ரஜினியோட ஃப்ரெண்டா தான் நான் வந்திருக்கேன். என்னடா பாக்குறேன்? நாங்க பிரிஞ்சது உன்னாலதான்.
இப்ப ரஜினியோட ஃப்ரெண்டா திரும்ப வந்திருக்கிறதும் உன்னாலதான். புரியலையே. டேய் 6 மாசத்துல ரஜினியை விட்டு வந்துருவேன்னு சொல்லிதான் 25 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்க. ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. இப்ப நான் ரஜினிக்கு செட்டில் பண்ணணும்னா அதுக்கு நீ எனக்கு கட்டுப்படுறதா சொல்லிட்டே இருப்பல்ல, அதுக்கு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க, மறந்துடாத. எதுவும் மறக்கலக்கா. இப்ப இங்க இத பத்தி பேச வேண்டாம். சரி ரஜினி, நான் கிளம்புறேன். ஏய், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனதான். இல்ல, ஆக்சுவலி இந்த பக்கமா வந்தேன், அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் வரேன். பார்த்திபா, நான் வரேன்டா. காஃபி எடுத்துக்கோங்க. என்ன அம்மாவை காணோம்? இங்கதானே இருந்தா. முரளி, காஃபி எடுத்துக்கோ. முரளி, காஃபி எடுத்துக்கோ. டேய் முரளி. ரஞ்சிதம், எதுக்கு கத்துற? என்னாச்சு? என்ன ஆச்சா? இந்த உதவாக்கறனால இந்த வீட்டையே விக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. காபி குடுக்கறத கூட கவனிக்காம எப்படி அந்த போனை நோண்டிட்டு இருக்கான்னு பாருங்க. அம்மா சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? உன்னாலதான் எல்லாருக்குமே கஷ்டம். மொத்த குடும்பமும் நடுத்தருல வந்திருக்கும். முதல்ல இந்த காஃபி எடு. டேய் முரளி, முதல்ல நீ ஒரு வேலையை தேடிக்க. ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழிய பாரு. ஆமா, ஆம்பளைங்க சம்பாதிச்சு ஒழுங்கா இந்த குடும்பத்தை பாத்துக்கிற ராசியே கிடையாது இந்த வீட்டுக்கு. வந்தது வாச்சது எல்லாம் அப்படித்தான் இருக்குங்க. எல்லாருமே நல்லா தூங்குறாங்க. ஒருத்தருக்கு கூடவா என் பர்த்டே ஞாபகமே இல்ல. போன வருஷம் கூட எல்லாரும் விஷ் பண்ணாங்களே. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரஜினி. தேங்க்யூ. இந்த குடும்பத்தையே தாங்கி நிக்கிறவனி நீ ஒருத்தி மட்டும் இல்லனா நாங்கள்லாம் எப்படி கரை சேர்ந்திருப்போன்னே தெரியல. நீ தீர்க்க ஆயுசா சந்தோஷமா இருக்கணும்.
வருஷம் விஷ் பண்றவங்களே மறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு இவனுக்கு என் பர்த்டேன்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியலையே. கேளுங்க பத்மாமா. நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னும் பேசி உன்னை பேச விடாம பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. நான் சொல்லணும்னு நினைக்கல பத்மாமா. எப்பவுமே சொல்றவங்க இன்னைக்கு சொல்லாம மறந்துட்டாங்களேன்னு தான் பாக்குறேன். ரஜினி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பத்மாமா. வெளியில போக வேண்டியது இருக்கு, அத பத்தி யோசிச்சுக்கிட்டே நான் பேசுறேன். அதனாலதான் உங்களுக்கு அப்படி தோணுது. அப்படியா? சரிம்மா. மீனா இந்த புக்க வாங்கணும்னு சொன்னா. சரி, நான் வாங்கி தரேன் பத்மாமா. சரி ரஜினி. என்ன? ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன சொன்ன? இல்ல, இந்த gift உங்களுக்கு தான். எனக்கா? எதுக்கு? என்னங்க, உங்களுக்கு gift கொடுக்கறதுக்குலாம் ஒரு காரணம் வேணுமா? சும்மா தோணுச்சு. ஆனா நான் gift வாங்கணும்னா காரணம் வேணும். சொல்லு, எதுக்கு இந்த gift? ஆமா, நீ என்ன பட்டு வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு எங்க கிளம்பிட்ட? நீங்க கூட புது புடவையெல்லாம் கட்டிட்டு இவ்ளோ அழகா கிளம்பி இருக்கீங்க. பார்த்திபா, ஐயோ, என் ஃப்ரெண்ட் ஒரு ஸ்வீட் கடை ஓபன் பண்ணிருக்கா. அங்க போனா ஸ்வீட்லாம் பார்த்ததும் எனக்கு உங்க ஞாபகம் வந்துருச்சு. இல்ல, உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமேன்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இப்ப ஸ்வீட் சாப்பிடலாம் நேரம் ஒண்ணு. நான் வெளியே கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அவ்வளவுதானே, நான் உங்களை டிராப் பண்றேன். ஒண்ணு வேண்டாம். ஏங்க, உங்க புண்ணியத்துல நானும் கோவிலுக்கு வந்து கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கிறேனே. ரஜினி, சாப்பிடவா? பிறந்த நாளா கல்யாண நாளா அர்ச்சனை உண்டா? ஆமாமா, இவங்க பேருக்கு. ஆனா இவங்க பிறந்த நாள் இன்னைக்கு இல்ல, ஜூன் 17 தான். பேரு ரஜினி, ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டேல? ஐயோ, 2 நிமிஷம் இருங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வாங்கோ. ஏமா, இன்னைக்கு உன் பிறந்த நாளா? ஆமாங்க. இதோ போறாரே, அவரு உன் வீட்டுக்காரரா? ஜூன் 17 தான் உங்க பிறந்த நாள்னு கரெக்டா சொல்றாரு. ஆனா இன்னைக்குதான் ஜூன் 17ங்கிறது அவருக்கு தெரியாதா? நல்ல ஆளுதான் போங்க. என் பர்த் டேட்டை இவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறதே எனக்கு சர்ப்ரைஸ் தான். என்னடி மறந்துட்டேன்? பாலை அடுப்புல வச்சுட்டு வந்துட்டீங்க. நல்ல வேலை, நான் பார்த்து ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். ஐயோ, சரி சரி. வர வர எல்லாம் மறக்குதுடி. ரஜினி, நீ அப்படியே கிளம்பிடாத, சாப்பிட்டு போ, சரியா? நான் போய் அடுப்பு பாக்குறேன். ரஜினி, இந்த புடவை உனக்கு அழகா இருக்கு. எப்ப வாங்கின? அது இன்னைக்கு. ஆபீஸ் கிளம்பிட்டியா? நேத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த, அதான் போயிட்டேன். என்ன மாமா? இல்ல,
இந்த மாசம் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ நானே கட்டிட்டேன் ரஜினி. ரொம்ப சந்தோஷம் மாமா. சரிம்மா. அக்கா என்ன முரளி? அக்கா இன்னைக்கு பர்த்டேக்கா. என் ஃப்ரெண்டுக்கு அது எல்லாரும் சேர்ந்து ஒரு gift கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு ஒரு 1500 ரூபாய் கிடைக்குமா? இந்தா. தேங்க்ஸ்க்கா. உன் ஃப்ரெண்டுக்கு நானும் விஷ் பண்ணேன்னு சொல்லு. நல்லா என்ஜாய் சொல்லிடுறேன். தேங்க்ஸ்க்கா. ரஜினி வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். ஏங்க நீங்களும் வாங்க. வாங்க. இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு ஒருத்தருக்கு கூடவா ஞாபகம் இல்ல? ச்சே, நான் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். ரஜினி, நான் உன்னை கேட்கலாமா? கேளுங்க பத்மாமா. நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னும் பேசி உன்னை பேச விடாம பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. நான் சொல்லணும்னு நினைக்கல பத்மாமா. எப்பவுமே சொல்றவங்க இன்னைக்கு சொல்லாம மறந்துட்டாங்களேன்னு தான் பாக்குறேன். ரஜினி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பத்மாமா. வெளியில போக வேண்டியது இருக்கு, அத பத்தி யோசிச்சுக்கிட்டே நான் பேசுறேன். அதனாலதான் உங்களுக்கு அப்படி தோணுது. அப்படியா? சரிம்மா. மீனா இந்த புக்க வாங்கணும்னு சொன்னா. சரி, நான் வாங்கி தரேன் பத்மாமா. சரி ரஜினி. சொல்லுங்க. என்ன சொல்லணுமா? ஓ, என்ன சொல்றதுனே உங்களுக்கு தெரியலையா? சரி, நானே கேக்குறேன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ரொம்ப நல்ல நாள் தான். ஏன், என்னாச்சு? அதுக்குள்ள கோவம் வந்துருச்சா? நான் எதுவும் தப்பா சொல்லலையே. எனக்கு கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நார்மலா சிரிச்சுட்டு தான் இருக்கேன். பாத்தியா? ரொம்ப முழிக்காத, வா. வாங்கம்மா வாங்க. பிறந்த நாளா கல்யாண நாளா? அர்ச்சனை உண்டா? ஆமாமா, இவங்க பேருக்கு. ஆனா இவங்க பிறந்த நாள் இன்னைக்கு இல்ல, ஜூன் 17 தான். பேரு ரஜினி, ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி. அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டேல? ஐயோ, 2 நிமிஷம் இருங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வாங்கோ. ஏம்மா, இன்னைக்கு உன் பிறந்த நாளா? ஆமாங்க. இதோ போறாரே, அவரு உன் வீட்டுக்காரரா? ஜூன் 17 தான் உங்க பிறந்த நாள்னு கரெக்டா சொல்றாரு. ஆனா இன்னைக்குதான் ஜூன் 17ங்கிறது அவருக்கு தெரியாதா? நல்ல ஆளுதான் போங்க. என் பர்த் டேட்டை இவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறதே எனக்கு சர்ப்ரைஸ் தான்.
ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. நான் வந்தது இருக்கட்டும், நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க ஜோடியா? நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். ஆமா, நீ என்ன இங்க வந்திருக்க? நான் என் ஃப்ரெண்ட் பார்க்க வந்திருக்கேன். ஏன் வரக்கூடாதா? யார் சொன்னா அனிதா? நீ இங்க வர உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ உட்கார. முதல்ல காஃபி ஏதாவது குடிச்சியா? உன் வீட்ல எனக்கு மரியாதை கிடைக்கும்னு இன்னும் நம்பிக்கை இருக்கா உனக்கு? அனிதா, என்னடி, ஏற்கனவே உங்க குடும்பத்துக்கு நான் வேண்டாத விருந்தாளி தான், இப்போ எதிராளி வர ஆயிட்டேன். என்ன மரியாதை கிடைக்கும்னு எனக்கு தெரியாதா? அக்கா, இப்படி சொல்லி காட்ட எப்ப வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தியா? பார்த்திபா, விடு ரஜினி, எனக்கு எல்லாமே பழகி போச்சு. தோ கூட பிறந்தவனே இப்படி பேசும்போது உங்க வீட்ல இருக்கிறவங்க முகத்தை திருப்பிட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், என்னடி, நீ உட்காரு. நீ என் ஃப்ரெண்டு என்ன பார்க்க வந்திருக்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அனிதா. இரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல ரஜினி, எனக்கு வேண்டாம். அனிதா, இப்ப என்ன, உங்க 2 பேருக்கும் நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே தானே? உட்காருங்க. ரஜினி, நான் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். அதுக்காக தான் வந்தேன். சொல்ல அனிதா. இப்படியும் இன்னும் 6 மாசத்துல நீயும் பார்த்திபனும் பிரிய போறீங்க. நீ ஒண்ணு எங்க குடும்பத்துக்கு நிரந்தரமான மருமக இல்லையே. அப்புறம் எதுக்கு எங்களோட பரம்பரை நகை உன்கிட்ட இருக்கணும்? அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன ரஜினி? ரஞ்சிதா, என்னங்க? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இதோ வரேங்க. டேய், என்னடா சத்தம்? என்னன்னு தெரியலையே. அம்மா, என்னாச்சு? அம்மா, என்னாச்சுமா? என்ன சத்தம் அது? அக்கா, பாடி மேல வெடி வெடிக்கிறாங்க அக்கா. என்னடா இது? தெரியலையேப்பா. யார் இந்த நேரத்துல மொட்டை மாடியில போய் வெடி வெடிக்கிறது?
Happy birthday to you. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Rajini. Happy birthday to you. Yay! முதல்ல நீ சாப்பிடு. பார்த்திபனுக்கு கொடு ரஜினி. அவன் தானே உனக்காக கஷ்டப்பட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கான். சிரிச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே. எனக்கு ஏன் பிறந்த நாள் கொண்டாட பிடிக்காதுன்னு தெரியுமா பார்த்திபா? அந்த ஆள் எங்க எல்லாரையும் விட்டுட்டு போனது இந்த மாதிரி ஒரு பிறந்த நாள்ல தான். காலையில எந்திரிச்சு எல்லாரும் விஷ் பண்ணுவாங்கன்னு ஆசையா வந்தேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு வாழ்க்கையில எந்த ஆசையும் இருக்க போறதில்லன்னு ஆன நாள் தான் அது. பிறந்த நாள்னாலே அப்பா ஓடி போன நாள்னு தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஆனா எப்பவும் போல எல்லாத்தையும் நீ மாத்திட்ட. இனிமே பிறந்த நாள்னா இதான் எனக்கு ஞாபகம் இருக்கும். இது எல்லாமே உன்னை விட்டு நான் விலகி போகணும்னு என் மனசு எந்த வேகத்துல நினைக்குதோ அதை விட 1000 மடங்கு அதிகமா உன்னை நெருங்கி வர வைக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல மாடியில இருந்தா உடம்புக்கு ஒத்துக்காது. எடிசன் ஜென்டெக்கோட ஃபியூச்சரே இந்த கான்ட்ராக்ட் தான். அதுக்குண்டான கான்ட்ராக்டும் எம்ஓயும் நம்ம சீக்கிரமா சைன் பண்ணி ஆகணும். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்த வாரம் வர ஜெனரல் செக்ரட்டரி மீட்டிங்ல நாம அதை எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்கம்மா. அரவிந்த், ராதிகாவை சுமதி ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன்டா. இங்க ராதிகாக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அரவிந்த். நீங்க எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்க? இல்லப்பா, எனக்கு உடனே சுமதி ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால தான் நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அரவிந்த், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. தைரியமா இருங்கம்மா, நான் உடனே கிளம்பி வரேன். சாரி கைஸ், என்னால இந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ண முடியாது. ஒரு சின்ன எமர்ஜென்சி. சார், இன்னைக்கு இதை நம்ம சைன் பண்ணலன்னா இந்த ப்ராஜெக்டே கைவிட்டு போயிருமே சார். ஆமா சார், நீங்க தானே சொன்னீங்க இது முக்கியமான ப்ராஜெக்ட்னு. நான் தான் சொன்னேன், ஆனா இதை விட முக்கியமான ப்ராஜெக்ட் எனக்கு வந்திருக்கு. ஐ ஹாவ் டு லீவ். நான் போயாகணும். நீங்க கண்டினியூ பண்ணிட்டு எனக்கு அப்டேட் கொடுங்க. ஓகே சார். ஓகே. என்ன சம்பந்தியமா? இந்த பார்த்திபன் இப்படி பண்ணிட்டானே. ராதிகா ரொம்ப துடிச்சு போயிட்டா சம்பந்தி. என் குடும்பத்தோட முதல் வாரிசை இப்படி பண்ணி கலைச்சிட்டாரு. ஐயோ, என்ன சொல்றீங்க சம்பந்தியமா? என் பொண்ணு ராதிகா. அரவிந்த், அரவிந்த், ராதிகா
எல்லாமே போச்சுப்பா. எல்லாம் அந்த பார்த்திபனால வந்தது மாப்பிள்ள. இப்படி என் பொண்ணுக்கு வினையா வந்துட்டானே. பார்த்திபன் ராதிகா வடிச்சது நீங்க பாத்தீங்களா? இல்லப்பா, நான் வீட்டுக்குள்ள நுழையும் போது ராதிகா வயித்தை பிடிச்சுக்கிட்டே அப்படியே கத்திக்கிட்டே விழுந்தா. ஐயோ, அதுக்கப்புறம் நான் கிட்ட போய் என்னாச்சுன்னு பார்க்கும் போது பார்த்திபன் வயிற்றுலயே மிதிச்சுட்டான்னு சொல்லி அழுதாப்பா. அதுக்கப்புறம் நான் ஆம்புலன்ஸ் புக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா இவ்வளவு நடந்தும் அவன் மட்டும் கல்லு மாதிரி நின்னுட்டே இருந்தான். அவனை எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. நீங்க ரஜினிக்கு பணம் கொடுக்கலன்னு ராதிகாவை இப்படி மிதிச்சிட்டானே, அவனுக்கு என்ன ஆத்திரமோ. தாலி கட்டுறதுக்கு மட்டும் திருட்டுத்தனமா தெரிஞ்சதில்ல, பணத்தை அவனே கொடுக்க வேண்டியதானே மாப்பிள்ள. அவன் அதுக்கு தான் சண்டை போட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்ன தெரியும் மாப்பிள்ள, உங்க அம்மா சொன்னதுனாலதான் எனக்கு தெரியும். எங்க குடும்பத்தையே கெடுக்க வந்த கோடாரி மாப்பிள்ள அவன். ராதிகா எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. பார்த்திபன் நல்லா இருக்கணும்னு ரஜினி பரிகாரம் எல்லாம் செஞ்சாளே, முட்டி போட்டு 108 தடவை எல்லாம் சுத்தி வந்தா. ராதிகாவை எப்படி துடிக்க வச்சுட்டானே அந்த பார்த்திபன். ராதிகாவை பாத்தீங்களாமா? என்னால அவளை இப்படி பார்க்க முடியலப்பா. அவ துடிச்ச துடிப்பு இன்னும் என் கண்ணு முன்னாடி என்னைக்குதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.